T20 உலகக்கோப்பையில் அரையிறுதிக்கு தகுதி பெற்று வரலாற்று சாதனை படைத்திருக்கிறது ஆப்கானிஸ்தான். இது பற்றின கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாலாஜி வழங்கிட கேட்கலாம். பாலாஜி வணக்கம். இந்த ஆட்டம் தொடர்பான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். வெஸ்ட் இண்டீஸ் மற்றும் அமெரிக்காவில் நடைபெற்று வரும் T20 உலகக்கோப்பை தொடர் இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது. இத்தகைய சூழலில் இந்த தொடரின் சூப்பர் 8 சுற்றின் கடைசி லீக் போட்டியில் ஆப்கானிஸ்தான் மற்றும் வங்கதேச அணிகள் மோதின. அதாவது பார்த்தோம் என்றால் இந்த போட்டியில் ஆப்கானிஸ்தான் அணி வெற்றி பெற்றால் அரையிறுதிக்கு தகுதி பெறும் என்ற சூழலிலும், வங்கதேச அணி இலக்கை 12 ஓவரில் சேஸ் செய்தால் அரையிறுதிக்கு தகுதி பெறும் என்ற சூழலிலும் களமிறங்கிய சூழலில் ஆப்கானிஸ்தான் அணி டாஸ் வென்று முதலில் பேட்டிங் தேர்வு செய்தது. இதன்படி தொடர்ந்து ஆடிய ஆப்கானிஸ்தான் வீரர்கள் 20 ஓவர்கள் ஒரு நிதானமான ஆட்டத்தை வெளிப்படுத்தி 5 விக்கெட் இழப்புக்கு 115 ரன்கள் சேர்த்தனர். இதன் பிறகு 116 ரன்கள் என்ற இலக்கை நோக்கி வங்கதேச வீரர்கள் இன்னிங்ஸை தொடங்கினர். எனினும் ஆட்டத்தில் அவ்வப்போது மழை குறுக்கிட்டதால் வங்கதேச அணிக்கு டக்வர்த் லூயிஸ் இப்படி 19 ஓவர்களில் 114 ரன்கள் என்று வெற்றி இலக்கு மாற்றி அமைக்கப்பட்டது. என்றாலும் வங்கதேச வீரர்கள் விரைவாக அடிக்க ஆசைப்பட்டு தங்களது விக்கெட்டுகளை அடுத்தடுத்து இழந்தனர். குறிப்பாக ஆப்கானிஸ்தான் கேப்டனும் மிகச்சிறந்த சொல்பந்து வீரருமான ரஷீத் கான் ஓவரில் வங்கதேச வீரர்கள் ஒரு தடுமாற்றத்துடன் விளையாடி விக்கெட்டுகளை பறிகொடுத்தனர். எனினும் வங்கதேச அணியின் தொடக்க வீரர் லிட்டன் தாஸ் ஒரு முனையில் தனியொருவராக போராடி அரை சதம் அடித்தார். மறுமுனையில் விக்கெட்டுகள் விழுந்த வண்ணம் இருந்த சூழல் ஆப்கானிஸ்தான் அணி அபாரமாக பந்து வீசியது. நவீன உலகம் மிகச்சிறப்பாக பந்து வீசி 4 விக்கெட்டுகளை வீழ்த்தியது. வங்கதேச அணி 17.5 ஓவரில் 105 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. இதனால் இந்த போட்டியில் 8 ரன்கள் வித்தியாசத்தில் ஆப்கானிஸ்தான் அணி வெற்றி பெற்றுள்ளதுடன் குரூப் 1 பிரிவிலிருந்து 2வது அணியாக 4 புள்ளிகளுடன் அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளது. ஏற்கனவே குரூப் 1 பிரிவிலிருந்து இந்திய அணி அரையிறுதிக்கு தகுதி பெற்றது. இதனைத் தொடர்ந்து தற்போது ஆப்கானிஸ்தானும் அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளது. அதே சமயம் 2 புள்ளிகள் பெற்றிருந்த ஆஸ்திரேலிய அணி இந்த போட்டியின் முடிவை பொறுத்து காத்திருந்த சூழல் அந்த அணி அரையிறுதிக்கு தகுதி பெறாமல் வெளியேறியுள்ளது. 4 புள்ளிகளுடன் ஆப்கானிஸ்தான் அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளது. முதல் முறையாக இது ஒரு வரலாற்று சாதனையாக அந்த அணிக்கு பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி பாலாஜி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.